நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பில் மிக விரிவாக விவாதிப்பதற்காக நாம் இங்கே எடுத்திருக்கக்கூடிய தொடர் தலைப்பாக மக்களை மௌனியாக்கி இருக்கக்கூடிய இறுக்கமான மனநிலையோடு ஒரு தலைப்பு. ஆம், 2ஆம் நாளாக காவு வாங்கிய கள்ளச்சாராயம், கண்ணீரில் கள்ளக்குறிச்சி, அறிக்கை ஆணையம், சிபிசிஐடி திசை திருப்பும் விளம்பர அரசு. தோழர்களே, இது ஒரு பரிதாபகரமான நிகழ்வாக பார்க்கப்படுகின்றது. இதுகாரம் நம்முடைய அறிக்கையினூடே 51 பேர் மரணித்திருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டாலும் மரண விகிதம் இன்னும் அதிகரித்திருக்கிறது என்பதுதான் துயரமான, அவலமான, அனர்த்தமான செய்தி. 100 பேர் 120 பேர் மருத்துவமனையில் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டது. ஆனால் தற்போது வரக்கூடிய தகவல்கள் 200க்கும் மேற்பட்ட மக்கள் மருத்துவமனையிலும் அவற்றில் பலர் அபாயகரமான ஒரு சூழலில் தவித்து வருவதாகவும் சொல்லப்படுகின்றது. அதைவிட மிக முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால், அங்கே இருப்பவர்களில் சில ஊர்களில், மாதவச்சேரி என்கின்ற அந்த ஊரிலும் கூட இறந்து போனவர்கள் எண்ணிக்கை 5ஆக இருக்கிறது. ஆனால் பதிவு செய்யப்பட்ட எண்ணிக்கையோ 1ஆக மட்டுமே பதிவிடப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தமிழகத்தினுடைய பல்வேறு தலைவர்கள் இந்த மோசமான நிலை குறித்து பேசி வருகிறார்கள். அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திருமதி சசிகலா அம்மையார் நேற்றைக்கு உடனடியாகவே நடந்த சம்பவ இடத்திற்குள்ளே சென்று ஆறுதல் செய்திருக்கிறார். ஆனால் முதலமைச்சர் இதுகாரம் செல்லவில்லை. கூட்டணி கட்சியில் குறிப்பாக திருமாவளவன் போராட்டத்தை கண்டன அறிக்கைகளை வெளியிட்டிருக்கிறார். உண்மையில் இது மனித சமூகத்தினுடைய விழுமியங்களை ஒட்டுமொத்தமாக அழித்து விட்டது, கருவறுத்து விட்டது. தாய் இழந்த பிள்ளைகள், தந்தையும் இழந்து போன ஒரு பிள்ளை, 3 பிள்ளைகள் அனாதையாக வீடற்று நடுரோதியில் நிற்கின்றார்கள். அந்த கொடுக்கக்கூடிய 200 ரூபாய் 300 ரூபாய் கூட இல்லாமல் வாழ்வற்ற நிலையில் இந்த அநீதி நடந்திருக்கிறது. மக்களே, ஆளும் ஆட்சியாளர்கள் செயலற்று, திக்கற்று, வக்கற்று, வாழ வழியற்று நிற்கின்ற மக்களை நடுவெடுக்கு இழுத்துவிட்ட இவர்களுக்கான பொறுப்பை ஏற்பது யார்? பேசுவோம், வாருங்கள். இன்றைய நிகழ்ச்சி நம்மோடு பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு பொன்வில்சன் அவர்கள் எம்மோடு இணைகிறார். ஐயா, வாருங்கள். எமது வெளிப்புற படப்பிடிப்பினோடு அதிமுகவினுடைய இளந்தமிழ் ஆர்வலன் அவர்கள் எம்மோடு இணைகிறார். இளந்தமிழ், வணக்கம். திரு ரஞ்சித்குமார், நான் உங்களை வரவேற்கின்றேன். ரஞ்சித், நான் வரவேற்கின்றேன். பொன்வில்சன், உங்கள்கிட்ட ஆரம்பிப்போம். முதல்ல சொல்லுங்கள். இல்லை, இது நாடா இல்லைன்னா வெறும் காடா அப்படின்ற சூழ்நிலை தான் இன்றைக்கு தமிழ்நாடு கிட்டத்தட்ட போய் கொண்டிருக்கிறது. குறிப்பாக கள்ளக்குறிச்சியில் அந்த கருணாபுரம் பகுதியை சுற்றி மொத்தமே வெறும் ஒரு சுடுகாடு போல தான் அங்கே காட்சி அளிக்கிறது. கருணாபுரம், ஆமாம், கருணாபுரம். அவ்வளவு பெரிய கொடுமை அங்கே நடந்திருக்குது. அப்படின்னா அதுவும் எப்படின்னா காவல் நிலையத்திற்கு பின்பக்கமே, அதுதான் அங்கே ஆச்சரியம். அதுதான் காவல் நிலையத்திற்கு பின்பக்கமே. சரி, இதை குறித்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைலாம் நிறைய பேர் புகார் தெரிவித்தோம். காவல் கண்காணிப்பாளர் நடவடிக்கை எடுக்கல, கலெக்டர் நடவடிக்கை எடுக்கல, அதிகாரிகளும் நடவடிக்கை எடுக்கல அப்படின்றது தான். இது விஷச்சாராயம் இல்லைன்னா கள்ளச்சாராயம் கிடையாது, விஷச்சாராயம், இப்படி பெயரை மாற்றி நீங்கள் சொல்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. இன்றைக்கி ஆட்சியாளர்கள், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பதவிக்கு 3 ஆண்டுகள் நிறைவு பெற்று விட்டது. நீங்கள் சொல்கிறீங்க தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்த மாநிலம் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கே இன்றைக்கு வெட்கக்கேடாக இருக்குது இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துறதுக்கு. ஏனென்றால் சுகாதாரம் சரியாக இல்லை. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா எங்கு பார்த்தாலும் இந்த கள்ளச்சாராயம் எல்லா இடத்துலையும் பெருக்கெடுத்து ஓடி போயிருக்கிறது. இப்போ குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த கல்வராயன் மலைப்பகுதியிலே 24 மணி நேரமும் கள்ளச்சாராயம் காய்ச்சறது நடக்குது. அங்கேருந்து விநியோகம் பண்ணுறாங்க, சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. இது நடந்துகிட்டே இருக்குது. இதை குறித்து நம்ம என்னென்னா, இந்த ஆட்சியை அரசியல் விமர்சகராக என்ன சொல்கிறோன்னா, நம்ம எடுத்தோடனே இந்த ஆட்சியை குறை சொல்ல. கடந்த 2023 மே மாதம் இதே போல தான் செங்கல்பட்டுலேயும் விழுப்புரத்துலேயும் மதுராந்தகம், மரக்காணம் இந்த பகுதிகளில் 23 பேர் இந்த கள்ளச்சாராயம், நீங்கள் சொல்கிற விஷச்சாராயத்தால் மரணம் அடைஞ்சாங்க. அப்போவே என்னென்னா உடனடி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு அப்போவே நீங்கள் என்ன செய்தீங்க, சிபிசிஐடி விசாரணைக்கு விட்டீங்க. இன்றைக்கு அந்த சிபிசிஐடி விசாரணை என்ன ஆச்சு, எந்த நிலைமையில் இருக்குது, அது குறித்து வெளிப்படைத்தன்மை இருக்கிறதா? அதுக்கு சட்டமன்றத்திலே அன்றைக்கு ஆயத்திரத்துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி, மதுவிலக்குத்துறை, அவர் என்ன சொன்னார், எங்கேயும் கள்ளச்சாராயம் இல்லை, நல்லச்சாராயம்
நல்ல சாராயம் தான் இருக்குது, கள்ளச்சாராயம் இல்லை அப்படின்னு பேசினார். அப்போ சொன்ன பிறகும் இனிமேல் எங்கேயும் கள்ளச்சாராயம் இருக்காதுன்னு முதலமைச்சரும் அஷூரன்ஸ் கொடுத்த பிறகும் இந்த அளவுக்கு இங்கே நடந்திருக்குது அப்படின்னா அதற்கு பிறகு நீங்கள் அன்னைக்கு என்னென்னா ஒரு இமாலய தவறு என்னென்னா அங்கே 2 பேர் இறந்துடுறாங்க. அதற்கு பிறகு ஒரு வயதானவர் இறந்துடுறாரு. இறந்த பிறகு நம்ம பிரவீன்றவர் சுரேஷ் எல்லாம் இறந்த பிறகு கலெக்டர் ஸ்ரவன்குமார் அவர் பேட்டி கொடுக்குறார். உட்காந்து என்னென்னு பேட்டி கொடுக்குறாருன்னா, செத்து போனவங்களை ஒன்று வயிற்று வலியால் செத்து போனார், ஒருத்தர் வலிப்பு நோயால் செத்து போனார். பக்கத்தில் திமுக மாவட்ட செயலர் இருக்கார், திமுக சட்டமன்ற உறுப்பினர் சொல்கிறீங்க. இப்போ முந்தானேத்து நடந்தது, அதுதான் முந்தானேத்து கள்ளக்குறிச்சியில் நடந்த கொடுமை பாருங்க. உட்காந்து சொல்கிறாரு 3 பேர் இறந்தது ஒருத்தர் வயிற்று வலியால், ஒருத்தர் வலிப்பு நோயால், ஒருத்தர் வயது மூப்புனால இறந்தாங்க, கள்ளச்சாராயத்தால் இறக்கல, விஷச்சாராயத்தால் இறக்கல. இதை கேட்டு பல பேர் குடிச்சு இதை கேட்டு பல பேர் போய் குடிச்சிட்டான், அவனும் செத்துட்டான். சில பேர் ஆஸ்பத்திரிக்கு போல, ஏன்னா இதனால நம்மளுக்கு நோய் கிடையாது சாராயத்தால் அப்படின்னு. இதெல்லாம் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு மணித்துளியும் தாமதிக்கிற ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு இழப்பும் நடந்துகிட்டே இருக்குமா இல்லையா? பொன்வேல் இதோட ஒரு கொடுமை இருக்கு ஐயா. அதாவது செத்து போயிட்டான், ஆனால் மாவட்ட கலெக்டர் அதெல்லாம் இல்லைன்னு மறுப்பு தெரிவிக்கிறாரு. ஒரு கலெக்டருங்க, அவருக்கு குடும்பம் இல்லையா, அவருக்கு மனைவி பிள்ளை இல்லையா, கொஞ்சமாவது இருக்க வேணாவா, ஒரு கருணை இருக்க வேணாவா? அப்போ என்னன்னா இவருடைய பின்புலத்தில் இவரை இப்படி சொன்னது யாரு? அதுதான் கேள்வி. இப்போ அதுதான் கேள்வி. இப்போ அதனால தான் இந்த அரசாங்கத்தை நம்ம சொல்கிறோம், யார் பேக் போனாக இருக்கிறா இந்த மாதிரி பொய்களை சொல்கிறதுக்கு? நீங்கள் காவல் கண்காணிப்பாளரை இன்றைக்கு சஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, கலெக்டர் என்ன பண்ணியிருக்கீங்க? இவ்வளோ பெரிய இமாலய தவிர பச்சை பொய்ய மக்கள் மத்தியில் ப்ரெஸ்ஸில் பப்ளிக்காக சொன்ன கலெக்டர் மேலே எடுக்கப்பட்ட கிரிமினல் நடவடிக்கை என்ன? சசிகலா அம்மா என்ன சொல்கிறாங்க நேற்றுக்கு, நீங்கள் இந்த மாதிரி இடமாற்றம்லாம் விளங்காது, சஸ்பெண்ட் பண்ணுங்கள், பண்ணி மொத்தத்தில் பணி நீக்கம் செய்யுங்க. இன்னைக்கு 60 பேர் உயிரை யார் கொண்டு வந்து கொடுக்க போகிறா? யார் கொடுக்க முடியும்? யாரால கொடுக்க முடியும்? அப்புறம் இன்னொரு தகவல் என்னென்னா, இந்த சின்னத்துறைங்கிறவன் தான் சப்ளை பண்ணியிருக்கான். நமக்கு வந்திருக்கக்கூடிய இன்றைக்கி லேட்டஸ்ட் லிஸ்ட்டு. அந்த சின்னத்துறை அவன் கொடுத்தது இந்த கண்ணுக்குட்டி, அவன் ஒய்ஃபு விஜயா தாமோதரன். அப்போ குடிச்சு பார்த்துருக்கான். கண்ணுக்குட்டிக்கு குடி பழக்கம் இல்லையா, அவன் தம்பிக்கு தான் குடி பழக்கம் இருக்கான். அவன் குடிச்சு பார்த்துட்டு இது கெட்டு போச்சுன்னு சொல்லியிருக்கான். சின்னத்துறை என்ன சொல்லியிருக்கான், அமௌண்ட்லாம் ஃபுல்லாக தர வேணாம், இது ஹை லெவல் சரக்குன்னு சொல்லி வித்துரு அப்படின்னு சொல்லியிருக்கான். இவனுக்கு சப்ளை யாருன்னா மாதேஷ்னு ஆந்திராவில் பேரலைஸ்டான தொழிற்சாலையிலேருந்து சரக்கு வந்திருக்கு. ஜோசப் ராஜா, மதன் இவர்கள் எல்லாரும் வளையத்தில் கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாமே பாமகவுடைய தலைவர் சொல்றாரு, திமுக எம்எல்ஏ உதயசூரியன் மற்றும் திமுகவுடைய வசந்த் கார்த்திகேயன் இவர்கள் தான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் ஹஸ் பீன் மேட். நிச்சயமா இது என்னன்னா, இன்னைக்கு நீங்க சொல்ற சின்னத்துறை மேல 70 வழக்கு இருக்கு. 70 வழக்கு, 5 குண்டாசு. இத்தனையும் செயல்பட விடாம தடுத்தது யார்? காவல்துறையின் கைகளை கட்டி போட்டது யார்? காவல்துறையை கருப்பாடுகளை உருவாக்கியது யார்? காவல்துறையில். இப்போ இதுதானே பெரிய கேள்விக்குறி. இப்போ யாரை கைது செய்தாலும் சரி, அந்த வசந்தம் கார்த்திகேயனா நீங்கள் சொல்கிற அந்த உதயசூரியன் தான் போய் கைது செய்யக்கூடாது அப்படின்ற லெவலை கொண்டு வராங்களாம். ஊழல் அங்கே பேரல் கணக்கில் ஊழல் இருந்தால் எதையுமே எடுக்க முடியாதபடி சில சக்திகள் தடுக்கிறது. அப்போ காவல்துறையின் கைகளும் கட்டப்பட்டிருக்கிறது, காவல்துறையிலே கருப்பாடுகளும் இருக்கிறாங்க, அவர்கள் மீடியேட்டராக இருக்கிறாங்க, அரசு அதிகாரிகள்கிட்டையும் அரசியல்வாதிகள்கிட்டையும் ஆட்சியாளர்கிட்டையும் மீடியேட்டராக இருக்கிறாங்க. இதெல்லாம் நடந்திருக்குதா இல்லையா? அப்போ இன்றைக்கு கலெக்டர் மேலே நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்கன்னா, கலெக்டர் ஒருவேளை அப்ரூவராக மாறிட்டார்னா மாறுவார்ல? ஆமாம், இது நடக்குமா இல்லையா? செத்து போன உயிர்களை யார் கொடுக்கறது சார்? பாருங்க, ஒரு அப்பாவிகள். நீங்க என்ன சொன்னீங்க, 1971 கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலாக தமிழ்நாட்டில் சாராயத்தை அறிமுகப்படுத்தும் பொழுது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சுற்றி நெருப்பு எரியும் பொழுது நடுவில் இருக்கிற கற்பூரம் எவ்வளவு நாள் பத்தாம இருக்கும் அப்படின்னு வியாக்கியானம் பேசினாரு. இன்றைக்கு கற்பூரம் மட்டும் பத்திக்கல, எல்லா வீடுகளும் பத்திக்கிச்சு இல்லையா? அதே மாதிரி தான் கனிமொழி அம்மா சொன்னாங்க, இளம் விதவைகள் பெருகிவிட்டார்கள் அதிமுக ஆட்சியில். சரி, இன்றைக்கு என்ன ஆச்சு அந்த இளம்? இப்போ ஒரு கேள்வி என்னன்னா, இத்தனை பெரிய துயரம் நடந்து போச்சு, இனியும் இந்த 200 பேர் பொழைத்து வந்தாலும் விளங்க மாட்டாங்க. அவங்க உடல் ஃபுல்லாவே ஊனமுற்றதாகவும் லிவர் கல்லீரல் எல்லாம் போய் அப்படி தினமும் செத்து தான் நிரந்தர ஊனத்தோட அப்போ அது கணக்கு என்ன கணக்குனா 200க்கு மேற்பட்ட குற்றுயிரும் கொலை உயிருமான சாவுகள் தான்.
அப்படித்தானே? ஆமா. எப்படி பார்க்குறீங்க இதை வந்து ஏன் நீங்கள் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கல? அதுக்காக தான் நம்ம சொல்கிறோம். இந்த நீங்கள் சொல்கிற அந்த கோவிந்தராஜ்ன்ற கண்ணுக்குட்டி அந்த இப்போ ஜெயிச்சிருக்கிறார திமுக சார்பாக நாடாளுமன்ற இதில் நம்ம மலையரசன் நினைக்கிறேன், அவர் ஜெயிச்சவருக்கு 4 முனை சந்திப்பில் பெரிய பேனர் வச்சிருக்காரு, வாழ்த்து பேனர், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு. ஒரு கட்சி உறுப்பினராக இல்லாமல், கட்சியின் அனுதாபியாக இல்லாமல் எப்படி பேனர் வைப்பாங்க? இப்போ அந்த பேனரை எடுத்துருக்குறாங்க. அப்போ கட்சி அடையாளத்தோடு தானே அங்கே வேலை நடக்குது. ஒன்றும் வேண்டாம் நம்ம சுஃபியன் சார், ஒரு சாராயம் அவங்க வந்து ஊரல் இருக்குது, பேரல் இருக்குது, கள்ளச்சாராயம் செய்கிறாங்கன்னா ஒன்றிய செயலாளருக்கோ கிளைக்கழக செயலாளருக்கோ அந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு தெரியாமல் இருக்குமா? நீங்கள் மேல்மட்ட அதிகாரிகள், மேல்மட்ட அரசியல்வாதிகளை நீங்கள் வந்து எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லலாம். ஆனால் எல்லா கீழ்மட்டத்தில் ஊறி போயிருக்காங்க, வீட்டுக்கு வீடு அறிமுகம் செய்து வைத்திருக்கிறார்கள் கிளைக்கழக செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள். அப்போ அவங்களுக்கு அறிமுகம் இல்லாமல், அவங்களுக்கு தெரியாமல் அந்த இடத்துல ஒரு ஊரலோ ஒரு பேரலோ ஒரு கள்ளச்சாராயமோ ஒரு மெத்தனால் சப்ளையோ இல்லாமல் இருக்குமா? இது கேள்விக்குறி தானே. நீங்கள் சொன்ன மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து 1/2 கிலோமீட்டர் வருவாய்த்துறை அலுவலகம், மகளிர் காவல் நிலையம், கோர்ட்டு, அது மட்டும் இல்லாமல் அந்த கண்ணுக்குட்டிக்கு ஒரு வழக்கம் உண்டான், கல்யாண வீடுகளில் மொத்தமாக ஹோல்சேலாக சரக்கு சப்ளை பண்ணுறது. இது எல்லாருக்கும் தெரியுமா அப்படின்னு மக்கள் இப்போ சொல்கிறாங்க. நாங்கள் என்ன செய்ய, எங்கள் உயிருக்கு மிரட்டல் இருக்கே அப்படின்னு அழுகுறாங்க. இதுவும் வந்து அந்த இறந்து போனவங்க வந்து ஒரு இறப்பு வீட்டுக்கு வந்தவங்களில் வந்து நிறைய பேர் போய் குடிச்சிருக்கிறாங்க. அதான் அந்த இறப்பே வந்து இதனால தான் நடந்துருக்குது, இந்த கள்ளச்சாராயத்தால் தான் சாவு நடந்துருக்குது. அது தெரியாமல் நிறைய பேர் போய் மறுபடியும் அதையே குடிச்சிருக்கிறாங்க. இதுதான் நம்ம சொல்கிறோம். இப்போது ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த நம்ம முக்கியமான ஒரு தலைவர் வந்து சொன்ன வார்த்தையை அப்படியே சொல்கிறேன். கள்ளச்சாராயம் குடித்து சாவது இந்த ஆட்சியில் மட்டும்தான் நடக்கிறதா? ஜெயலலிதா ஆட்சி செய்த காலத்தில் பன்ருட்டியில் கள்ளச்சாராயத்திற்கு 52 பேர் இறந்தார்களே, குஜராத்தில் 40 பேர் இறந்தார்களே, முதலமைச்சரை ராஜினாமா செய்தாரா என கேள்வி எழுப்பியிருந்தால் யார் கேள்வி எழுப்பியிருக்கா தெரியுமா? ஆசிரியர் கி வீரமணி. எப்போ எழுப்பியிருக்கா தெரியுமா? இப்போ இல்லை, போன வருஷம், கடந்த வருஷம் மே மாசம் 17ஆம் தேதி எழுப்பியிருக்காரு. அது நானும் பார்த்தேன், 23. இது ஒரு நியாயமான ஒரு முதிர்ந்த தலைவருக்குரிய பேச்சா? இதே வார்த்தையை அப்படியே ஜெராக்ஸ் எடுத்து இப்போ சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம் ஒப்பிக்கிறார். மாசு. ஆமா, மாசு என்ன ஒப்பிக்கிறாரு? ஜெயலலிதா அம்மா ஆட்சியில் நடந்தது. இது என்ன பேச்சு? ஜெயலலிதா அம்மா ஆட்சியில், அதை தான் சொல்ல வரேன், நியாயப்படுத்தல விரும்ப. ஜெயலலிதா அம்மா ஆட்சியில் பன்ருட்டியில் நடந்துச்சுல்ல, ஜெயலலிதா அம்மா மே 10ஆம் தேதி தேர்தலில் 196 இடங்கள், 234 இடங்களில் கிட்டத்தட்ட 200 இடங்கள் வெற்றி பெற்று ஆட்சியில் வந்து உட்காடுறாங்க. உட்காரும் பொழுது எங்கே பார்த்தாலும் கள்ளச்சாராயம் இருக்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கே 1 மாதம் 2 மாதம் ஆகுது. அந்த நேரத்தில் 2001 இவங்க ஆட்சிக்கு வரும் முன்னாடி முந்தின ஆட்சியில் செய்த மோசடிகளின் விளைவாக பன்ருட்டியில் நடந்தது, தொடர்ந்து காஞ்சிபுரத்தில் நடந்தது. 2001க்கு பிறகு ஜெயலலிதா அம்மா ஆட்சியில் எங்கேயாவது கள்ளச்சாராய சாவு நடந்துச்சா? அப்ப எங்க இருந்த ஊற்றுகள் ஆரம்பிச்சு எங்க தொடருது? 2001 மே மாசம் வரைக்கும் ஆட்சி கட்டில உட்கார்ந்தது யாரு? திமுக. இது நடந்த சம்பவம் எந்த மாசம்? இது ஆகஸ்ட்ல நடக்குது. மே மாசம் எவ்வளவு டைம்? அப்ப அந்த 2-3 மாசத்துல கண்டுபிடிச்சு அதற்கு பிறகு அவங்க போட்ட சட்டங்கள் என்னன்னா மெத்தனால் சப்ளையை தடுத்தாங்க. மெத்தனால் வந்து எங்க பார்த்தாலும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்ததை தடுத்தது ஜெயலலிதா. அந்த நேரத்தில் ஆட்சியில் இருக்கும்போது 2001க்கு பிறகு 2006லேருந்து 2002லேருந்து 2006 வரைக்கும் அந்த அம்மா ஆட்சியில் இருந்தாங்களே, எங்கேயாவது ஒரு சாவு நடந்துச்சா? கேட்கணும். பின்ன வீரமணிக்கு எழுதணும் ஐயா. பின்ன அதுதான் சொல்கிறோம். நம்ம இந்த ஆட்சியை வந்து உடனடியாக சொல்ல, இவங்க மறுபடியும் இப்போ 2023 இந்த மாதிரி நடந்துச்சு, இப்பவும் நடக்குது. இப்படியே நடந்து கொண்டிருந்தால் இதை கண்ட்ரோல் செய்வது யாரு? ஒன்றும் வேண்டாம். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கடந்த 2023 மார்ச் மாதம் சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வர கள்ளக்குறிச்சி அதிமுக எம்எல்ஏ என்னன்னு கொண்டு வராரு? அம்மா எங்கள் ஏரியாவில் ஐயா யாருக்கிட்ட சபாநாயகர் அப்பாவிட்ட கொடுக்குறாரு. ஐயா எங்கள் ஏரியாவில் கள்ளக்குறிச்சியில் இந்த கருணாபுரம் பகுதியில் ஏகப்பட்ட கள்ளச்சாராயம் விற்குது, இதை தடுக்க வேண்டியதுனால இன்னைக்கு வந்து சபையை ஒத்தி வச்சு இதை கவன ஈர்ப்பு தீர்மானமாக எடுங்கன்னு கொடுத்தாரா இல்லையா? இன்னைக்கு சொல்லியிருந்தா நடவடிக்கை எடுப்போன்றாங்களே, போன வருஷமே கொடுத்தாரா இல்லையா? சபாநாயகர் அதை உடனடியாக எடுத்து ஒருவேளை விவாதிக்கப்பட்டிருந்தால் இன்றைக்கு இந்த 53 பேர் செத்திருக்க மாட்டாங்கல்ல, மரணம் நடந்திருக்காதுல்ல. டீட்டெயிலாக பேசியிருக்கோம். முதல் கட்ட கருத்தை ரொம்ப அழகாக பேசியிருக்கீங்க. நிறைய விஷயத்த
ஆசிரியர் வீரமணிக்கு கூட பதில் சொல்லியிருக்கீங்க. அம்மாவுடைய ஆட்சியில் எப்போ நடந்துச்சு, இது எப்போ ஆரம்பித்து வந்து உட்கார்ந்த 3 நாள் இதுக்கு யார் காரணங்கிறதும். நான் இளந்தமிழ்கிட்ட பேசுகிறேன். இளந்தமிழ், நிகழ்ச்சிக்காக உங்களை மற்றொரு முறை வரவேற்கிறேன். சொல்லுங்கள், நம்முடைய பொன்வில்சன் ஐயா அவர்கள் சொன்னதுலேருந்து நீங்கள் தொடருங்க. திரு பொன்வில்சன் அவர்கள் மிகவும் ஆவேசமாக, ஆக்ரோஷமாக மக்களுடைய அந்த உணர்வுகளை எல்லாம் பிரதிபலிக்கிற மாதிரி கருத்துக்களை எடுத்து வச்சிருக்கிறாங்க. கடைசியா முடிக்கும் போது சொன்னாங்க, கடந்த ஆண்டு அதுக்கு முன்னாடி அப்பாவுக்கிட்ட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் இது சம்பந்தமாக ஒரு விவாதம் செய்ய வேண்டும் என்று சட்டமன்றத்தில் அனுமதி கேட்டு கொடுத்தப்போ கூட அதை பாராமுகமா இருந்துட்டாங்க அப்படின்னு. ஏன் பாராமுகமா இருந்தாங்கன்னு இப்பதான் நமக்கு புரியுது. என்னென்று சொன்னால், உதயசூரியன் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த எம்எல்ஏ, என்ன அழகான பெயர் பொருத்தம் பாருங்க, உதயசூரியன். கிட்டத்தட்ட 5 முறை தொடர்ந்தோ அல்லது 5 முறை அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர். எல்லாருடைய கைகளும் அவரை நோக்கி தான் இந்த விஷயத்துல காட்டுறதாக நம்ம செய்திகளை அவதானிக்கும் போது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இதுல உச்சகட்ட கொடுமை என்னன்னு பார்த்தாக்கா, இது எல்லாருக்கும் தெரிந்த செய்தி தான், மீண்டும் ஒரு முறை சொல்வதில் தவறில்லைன்னு நினைக்கிறேன். இந்த மொத்த கள்ளச்சாராய விஷச்சாராய சாவு தொடங்கினது 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. பிரவீன் என்பவர் முதல்ல இந்த சாராயத்தை வாங்கி குடிச்சிட்டு அவருக்கு உடல்நிலை சரியில்லைங்கும் போது மருத்துவமனைக்கு எடுத்துட்டு போறாங்க. அரசு மருத்துவமனையில இவர் குடிச்சிருக்காரு, நாங்க ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டோம்னு சொல்லி ஒரு மோசமான ஒரு விதத்துல அவரை திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. சிக்கலே அவர் குடிச்சிருக்காருங்கிறது தான். அதை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்திருந்தா அது இந்த மாதிரி விஷச்சாராயம்னு அன்றே கண்டுபிடிச்சிருந்தா கூட நிறைய சாவுகளை தடுத்திருக்கலாம். ஏன் இப்படி நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அந்த பிரவீன் அப்புறம் கொண்டு போய் தனியார் மருத்துவமனையில சேர்த்த பிறகு அவரை பார்க்க அவருடைய மாமா சுரேஷ் என்பவர் இது கள்ளச்சாராயம், இதுல விஷச்சாராயம் தெரியாம அதே இடத்துல போய் அவரும் அந்த சாராயத்தை வாங்கி குடிச்சிட்டு அவருக்கும் சீக்கிரமா உடம்பு சரியில்லாம போனோடனே அரசு மருத்துவமனையில நம்மளை திட்டுறாங்கன்னு சொல்லி அவரு ஒரு தனியார் மருத்துவமனையில போய் படுத்திருக்காரு. காலையில நிலைமை ரொம்ப மோசமானோடனே அந்த பிரவீன் மீண்டும் அரசு மருத்துவமனைக்கு போன பிறகு 6 மணிக்கு அட்மிட் பண்றதாகவும் 7 மணிக்கு அவர் மரணம் சொல்லுது. அதன் பிறகு மதியம் 2 மணிக்கு இந்த சுரேஷ், இந்த பிரவீனுடைய மாமா என்று சொல்லப்படுகிறார், சுரேஷும் இறந்து போகவே அவர்களுடைய அடக்கத்தை எல்லாம் முடித்து விட்டு, இதை ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இதை ரெக்கார்ட் பண்ணல, டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இது என்னன்னு பார்க்கல, காவல்துறையில் இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் இதை என்னன்னு இதை கவனிக்கவில்லை. அவர்களுடைய அடக்கம் எல்லாம் செய்து விட்ட பிறகு அந்த அடக்கம் செய்வதற்கு முன்னால் துக்க நிகழ்ச்சிக்கு வந்தவர்கள் எல்லாம் அதே ஆள்கிட்ட போய் இந்த சாராயத்தை வாங்கி குடிச்சு இதை கள்ளச்சாராயம், இது விஷச்சாராயம் என்று அரசாங்கம் சரியாக இந்த 3 டிபார்ட்மெண்ட், ஹெல்த் டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட், டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஆகிய டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் உடனடியாக இதை தகவல் வெளியே தெரிவிச்சிருந்தா மற்றவர்கள் குடிக்காமலாவது இருந்திருப்பாங்க. இந்த அரசாங்கம் இதை தடுத்து நிறுத்தும் என்று நம்ம நம்ப முடியாது. இளந்தமிழ் மக்களாக பார்த்து உஷாராகி குடிக்காம இருந்தாங்கன்னா சாவுனுடைய எண்ணிக்கையை குறைச்சிருக்கலாம். இது முதல் கட்ட ஃபெயிலியர். இல்ல இளந்தமிழ்ட்ட இன்னொரு, நீங்க தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு அதிர்ச்சி தகவல் எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த மரக்காணத்துல சப்ளை பண்ண அதே ஆசாமி தான் இந்த சின்ன துறையோட தொடர்புல இருக்கான் அப்படிங்கிற தகவலும் நமக்கு கிடைத்திருக்கிறது. அப்படின்னா மரக்காணம் நடந்து அப்போ மறுபடியும் அவங்க ஆசீர்வாதத்தோட மறுபடியும் வியாபாரம் நடக்கிறாங்களா? ஒரு பெரிய தமிழ்நாடு முழுவதும் சொல்ல வர என்னன்னு கேட்டா, இந்த 2-3 மரணங்கள் அந்த மரணங்கள் நிகழ தொடங்கின உடனேயே மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்து இப்ப மாற்றம் செய்யப்பட்ட இந்த ஸ்ரவன்குமார் அவர் என்ன சொல்றாரு, இது கள்ளச்சாராயம் ஒண்ணும் கிடையாது, இங்க மாவட்டத்துல கள்ளச்சாராயமே கிடையாது என்று சொன்னா அதுல 2 பக்கம் நம்ம பார்க்க வேண்டியது. ஒண்ணு, மாவட்டத்துல என்ன நடக்குது என்று தெரியாமல் ஒரு ஆட்சி தலைவராக இருப்பதற்கு ஒரு லாயக்கற்ற மனிதராக அவர் இருந்திருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் ஏதோ பொலிட்டிக்கல் பிரஷர்ல அவர் இந்த உண்மையை மறைத்து சொல்லியிருக்க வேண்டியது. இவ்வளவு பெரிய பூதாகரமான ஒரு பிரச்சனை நிகழப்போகிறது என்று அறியாமல் அவர் பொலிட்டிக்கல் பிரஷருக்கு, அரசியல் அழுத்தங்களுக்கு இடம் கொடுத்து இந்த மாதிரி சொல்லியிருந்தாருன்னா
அவர் மீது மிக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கொந்தளித்து போய் சொல்றாங்க. ஏன் அவர் இந்த உண்மையை மறைத்தார், இதுக்கு ஏன் இவருக்கு உண்மை தெரியாம இருந்திருக்காதுன்னு நான் சொல்றேன்னா, ஒரு கடந்த டிசம்பர்லயே வந்து ஒரு எஸ்பி வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் இன்னைக்கு அவர் வந்து பத்திரிகையில எழுதியிருக்காரு, இந்த கள்ளச்சாராய சாவுகள் நடக்கும் என்று நான் அறிந்து அரசுக்கு எவ்வளவு சொல்லி அவர்கள் எந்த நடவடிக்கை எடுப்பதற்கு தயாராக இல்லை என்பதனால் நான் மனம் நொந்து போய் நான் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கி வெளியே வந்தேன்னு சொல்லி அந்த அதிகாரி தெரிவிச்சிருக்காரு. சொன்னால் இந்த சாவுகளுக்கு, இந்த சாராய சாவுகளுக்கு பொறுப்பாளி யார் என்ற கேள்விதான் இன்றைக்கு மக்கள் மிக மிக கோபமாக, கள்ளக்குறிச்சி மட்டுமில்லை, இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க தமிழ்நாட்டுல நாங்க வந்து ஒரு நல்ல ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கோம் என்று வெற்று விளம்பரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய திமுக, கண்டிப்பாக வேலூரா இருக்கட்டும், எத்தனை மாவட்டங்கள்ல இந்த கள்ளச்சாராய ஊழல்களை காவல்துறை அடித்து நொறுக்கிற செய்தி அவங்க மறைத்தாலும் விஷயங்கள் வெளியே வருது. எத்தனை ஆயிரக்கணக்கான லிட்டர், இதற்கு யார் பதில் சொல்லுவார் என்பதுதான் கேள்வி. பேசுவோம். முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன் இளந்தமிழ். நமது நிகழ்ச்சிக்கு தற்போது பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி ஐயா நினைக்கிறார். ஐயா வாங்க. பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி சார், நீங்கள் ஒரு காந்திய செயல்பாட்டாளர், ஒரு காந்தியவாதி. இப்போது இந்த மரணங்கள் ஒட்டுமொத்த சமூகத்தை ஆட்கொண்டு விட்டது, எல்லோரும் அதிர்ச்சியில் இருக்கிறார்கள். இதை பற்றி உங்களுடைய பார்வை? பல முறை நம்முடைய இந்த தளத்திலே நம்ம சொல்லியிருக்கிறோம், ஒரு விபத்தினுடைய வீரியத்தை அதில் ஏற்பட்டிருக்கிற சாவுகளின் எண்ணிக்கையை வைத்து பார்ப்பதுங்கிற ஒரு அவலமான ஒரு நிலையில் நாம் இருக்கிறோம். இப்போ யோசிச்சு பாருங்களேன், இது மாதிரியான கள்ளச்சாராயம் விட்டு யாரோ இறந்து போய்விட்டால் அது பெரிய செய்தியாக இருக்காது. அது 10 பேர்னால் இன்னும் மிகப்பெரிய செய்தி, 20 இன்னும் மிகப்பெரிய செய்தி, 50 பேர் இருந்து விட்டால் அது மாபெரும் செய்தி. இது மாதிரியான ஒரு மனநோய்க்கு இந்த சமூகத்தை தள்ளியது யார்? உங்களுக்கு தெரியும், அந்த யாருங்கிற கேள்வி உங்களுக்கு பதில் தெரியும்? தெரியும், நிச்சயமாக தெரியும். சொல்லுங்கள். யோசிச்சு பாருங்களேன், கள்ளச்சாராயம் அருந்தி 50 பேர் மரணம் அடைந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இது ஒரு பெரிய தலைகுனிவு இல்லையா? தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய தலைகுனிவு இல்லையா? இந்த ஆட்சியாளர்கள் இதெல்லாம் ஏன் மனசில் வச்சுக்கவே மாட்டேன்றாங்கன்னு தெரியல, ரொம்ப கொடுமையாக இருக்குது. இப்போ யோசிச்சு பாருங்களேன், இது ஏதேனும் ஒரு சுப நிகழ்வுலையோ துக்க நிகழ்வுலையோ நடந்த விஷயம் இல்லை. இது ஒரு வணிக நடவடிக்கை. ஒருவர் விற்கிறார், இன்னொரு சென்று வாங்குகிறார். அது அந்த இடத்த விற்கிறாங்க, அங்கே போய் வாங்க முடியுங்கிறது கடைக்கோடி மனிதனுக்கு கூட தெரிந்திருக்கிறது. அப்போது நடவடிக்கை எடுக்க வேண்டியவங்களும் இப்படி தெரியாமல் இருந்திருக்கும். அப்போது ஒருவேளை இது மாதிரியான சாவு மட்டும் நடைபெறாமல் இருந்திருந்தால் கள்ளச்சாராயம் தொடர்ந்து தான் இருக்கும், அந்த வணிகம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கும். அந்த படத்துல இந்த காட்சி பொருளை திருமதி சசிகலா அம்மா நிற்கிறாங்க, அவருடைய பக்கத்தில் ஒரு முஸ்லீம் அம்மா நிற்கிறாங்க. எல்லோருமே இந்த துயரத்தில் மதங்களை மறந்து கண்ணீர் விட்டு அழுகிற காட்சியும் கூட ஜெயா தொலைக்காட்சி தற்போது ஒளிபரப்பார்கள். நேர்களை இந்த காட்சியை பாருங்கள். இங்கே பாதிப்பின் விளைவுகள் மட்டும்தான் மதங்களையும் இனங்களையும் சாதியும் ஒளியையும் வர்க்கத்தையும் தாண்டி காணப்படுகிறது. சொல்லுங்கள். ஆமாம் பாஸ்கர். அப்போது இந்த பாதிப்பில் எனக்கு பொறுத்த மிகவும் அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி என்ன அப்படின்னா, ஒருவேளை இது மாதிரியான ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு துயரமான சம்பவம் நடைபெறாமல் இருந்திருந்தால் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருந்திருக்கும். அப்போது இது யார் தடுப்பது? இது மாதிரியாக ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கையிலே சாவு எண்ணிக்கை வருகிற போது தான் நான் அவன் மேல் நடவடிக்கை எடுப்பேன் அப்படிங்கிறதே மிக மோசமான விஷயமா இருக்கா இல்லையா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு வணிக நடவடிக்கைங்க. கரெக்ட். அங்கே போனால் கிடைக்கும் அப்படின்னு அத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கு. இன்னைக்கு தான் ஆர்டர் போடுது தமிழ்நாடு முழுவதும், எல்லாத்தையும் பிடிங்கன்னு சொல்லி நேற்று திருவாரூரில் பிடிச்சிருக்காங்க. இதனால் வரைக்கும் என்னையா மன்னிக்கணும், பெரிய அளவில் எனக்கு நம்பிக்கை இல்லை. அதெல்லாம் எனக்கு மிகப்பெரிய இன்னைக்கு வேலூர்ல பிடிச்சிருக்காங்க, நேற்று திருவாரூர்ல பிடிச்சிருக்காங்க. அப்ப இந்த ஒரு வருஷமா 40 பேரா எத்தனை பேர் இறந்தாங்களா? 35 பேர். பொன்னியின் செல்வன் 35 மறக்கானோம் 40. அதுக்கப்புறம் அந்த ஒரு வருஷமா அந்த அரசு என்னையா பண்ணிச்சு? அதுதான் சொல்றேன். இப்போ நீங்க யோசிச்சு பாருங்களேன், இது மாதிரியான ஒரு கோரமான சம்பவம் நடந்த பிறகு ஓரிரு நாட்களுக்கு ஏதேனும் நடவடிக்கை எடுப்பதற்கு போல காட்டிக்கொண்டு அதுக்கப்புறம் நின்று போய்விடுகிறது. நான் அடிப்படையில் மதுவே கூடாதுன்னு நினைக்கிறோம். மதுவே இருக்கக்கூடாது, ஒரு மதுவில்லா தமிழகம் வேண்டும், போதையில்லா தமிழகம் வேண்டும் அப்படி தான் பார்த்துட்ருக்கோம். ஆனால் அதையும் மீறி அதே இரண்டாக பிரித்து இது நல்ல சாராயம், இது கள்ள சாராயம், அதில் 3ஆவதாக பிரித்து நல்ல சாராயம், கள்ள சாராயம், விஷ சாராயம், என்ன எங்கே போயிட்டு சார்? இப்போ பாஸ்கர் கிருஷ்ணமூர்த்தி, நான் இப்போ பொன்வில் சென்று பேசினேன், பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன், வருவாய்த்துறை அலுவலகம், மகளிர் காவல் நிலையம், கோர்ட். அவன் அந்த கண்ணுக்குட்டி பேரை பாருங்க, கண்ணுக்குட்டி, காலுக்குட்டி, கண்ணுக்குட்டி மொத்தமாக சப்ளை பண்ணுவானா எங்கே? கல்யாண வீடுகளுக்கு. அதிகார வர்க்கம் எல்லாருடைய பிளஸ்ஸிங்கோட தான் அவன் பண்ணியிருக்கான். அப்போ ஆட்சியாளர்கள் இப்பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் கண்ணீர் வடிக்கிறார். அவர் சொல்றார், நான் ரொம்ப வருத்தப்படுறேன் ஐயாங்கிறார், நான் வேதனை அடைகிறேன் ஐயா அப்படிங்கிற. இது என்னையா பேச்சு? அதிகாரம் உங்களுக்கு இருக்கு, ஆட்சி உங்களுக்கு இருக்கு, இறையாண்மையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கு, என்ன பேச்சு இது? இப்போதும் நான் சொல்கிறேன், தொடர்ந்து பல ஆண்டுகளாக நாம் எழுதி கொண்டு வருகிறோம், பேசிக்கொண்டு வருகிறோம். தயவு செய்து தமிழக மக்களை போதையின் பிடியிலிருந்து விடுவிப்பதற்கு எதையாலும் செய்யுங்கள். இதெல்லாம் போதாது.
இந்த அறிக்கை எனக்கு வேண்டாம், இந்த வேதனை எனக்கு வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம். ஒரே ஒரு அறிவிப்பு, போதை இல்லாத தமிழகம் தான் எங்களது குறிக்கோள், மது இல்லாத தமிழகம் தான் எங்களது லட்சியம், இதைத்தான் நாங்கள் செய்ய போகிறோம் அப்படி சொன்னால் தான் குறைந்தபட்சம் இன்றைக்கு இப்போ இன்றைக்கெல்லாம் இருந்து போனவங்களுக்கு நாம் தெரிவிக்கிற ஒரே ஒரு அஞ்சலியாக இதுதான் இருக்க முடியும். ஆனாலும் நாம் திரும்பவும் யாரோ ஒரு சஸ்பெண்ட் பண்ணுறேன், யாரோ இடமாறுதல் செய்கிறேன், அது இல்லை, தீர்வது இல்லை. தீர்வை நோக்கி நகர்வதாக இதுவரையில் எந்த ஒரு அறிகுறியும் என் கண்ணுக்கு படவில்லை. இல்லை பொன்னுவேல், ஜாஃபர் சாதிக்னு திமுக அயலக செயலர் ஒருத்தர் பிடிபட்டார். ஒரு 2 மாசம் பேசணுமா? இப்ப ஜாஃபர் சாதிக் விஷயம் என்னாச்சு? ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? எதுவுமே வெளிப்படுத்த இனி அதுதான் மறக்கும் தகுதிகள் மனிதனுக்கு இருக்கும் வரை இந்த தவறுகள் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். மறந்து போகிறார்களா, மறக்கடிக்கப்படுகிறார்களா அப்படிங்கிறது தான். இல்லை, இயற்கையாக மனிதனுக்கு மறக்கடிக்கக்கூடிய அந்த செயல்பாடு. ஆனால் அது உடனடியாக மறந்து போவதற்கு என்ன வேண்டுமோ எல்லாமே நடக்கும். அந்த வழக்கு என்னாச்சு, சட்டம் என்னாச்சு, நீங்கள் வேறுங்களை பரபரப்பாக வேறு ஒரு செய்தி வருகிற போது இதெல்லாம் மறைந்து போகும், பேசுவோம், இதெல்லாம் மறந்து போகும். ஆனால் நாங்கள் என்ன சொல்லுவோம், அரசு ஒரு கொள்கை ரீதியாக அறிவிக்கிட்டோம். என்னை பொறுத்தவரையில் தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன், காந்திய கொள்கைகளுக்கு உடன்பட்டதாக இந்த அரசை நான் இதுவரையில் பார்க்கல. உங்களே தெரியும், அரசுக்கு எதிராக எதுவுமே பேசுவதில்லை. ஆனால் காந்திய கொள்கைகளுக்கு விரோதமாக நடைபெறுகிற போது அது வெளியே சொல்ல வேண்டியது இருக்கிறது. காந்திய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தான் இதனுடைய வழி தெரியும், அவங்களுக்கு தான் தெரியும். சரி, ஸ்டாலின் ஐயா பேசுகிறாரு, நான் பொறுப்பை உணர்ந்தவன், ஓடி ஒளிவோன் அல்ல. நான் இப்போ தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக ஒரு செய்தியாளனா கேட்குறாங்க, ஐயா நீங்கள் பொறுப்பை உணர்ந்திருக்கிறீர்கள், ஓடி ஒளிவோன் அல்ல. திரு பொன்வில்சன், நேற்று போய் பார்க்கவே இல்லையா? இந்த 60 பேர் மரணத்திற்கு, 55 பேர் மரணத்திற்கு, 40 பேர் மரணத்துக்கு யார் பொறுப்பு அப்போ சார் கேட்பாங்கல்ல? ஐயா உங்கள் கையில் தானே அதிகாரம் இருக்கிறது. நிச்சயமா இல்லைங்க, கொள்கை நான் எதிர்பார்க்கறது ஒன்றுங்க, குறைந்தபட்சம் கொள்கை ரீதியாக ஒரு அறிவிக்கை இந்த அரசு வெளியிட வேண்டும். கொள்கை ரீதி நாங்கள் மதுவுக்கு எதிரானவர்கள் தான், நாங்கள் போதைக்கு ஆதரவு தருபவர்கள் இல்லை, எந்த காரணத்தையும் நாங்கள் இதை ஊக்குவிக்கப் போவதில்லை என்று சொல்லிட்டாலே அதுவே தட் இட்செல்ஃப் வில் சென்ட் எ ஸ்ட்ராங் மெசேஜ் இல்லை. அப்படி ஒரு வலுவான ஒரு செய்தியை நாம் அவங்களுக்கு தராத வரையில் நீங்கள் என்னதான் நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணுங்க, இடமாறுதல் பண்ணுங்க, வேற என்ன வேணா பண்ணுங்க, நிவாரணம் கொடுங்க, வேலைக்காக இதெல்லாம் வேலைக்காக. திரு ரஞ்சித் குமார், உங்களுடைய கருத்தை வைங்க. நம்முடைய ஆளுமைகளோட கருத்து ரஞ்சித் நீங்க சொல்லுங்க. நிச்சயமா, அதாவது நமக்கு முன்னாடி பேசின 3 பெரியவங்க சொல்லிட்டாங்க, தெளிவா சொல்லிட்டாங்க, நடந்தது என்னென்ன சூழல், யாரோட தவறுகள் எல்லாமே தெளிவாகவே சொல்லிட்டாங்க. இப்ப இதுல இருந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து இதுல பொறுப்பெடுத்த மாதிரியே தெரியல, வாய்ஸோட விட்டுருக்கிறார், நாங்க பொறுப்பேற்பேன் நடவடிக்கை எடுப்பேங்கிறாரு. ஆனா நேர்ல கூட போய் பார்க்க முடியல. இப்ப இந்த ஐஎன்டி கூட்டத்துக்காக ஒவ்வொரு மாநிலத்துக்கும் போனாரு, எல்லா கூட்டத்துக்கும் கலந்துட்டாரு, பல இதுக்கு இன்ப சுற்றுலா போனாரு. ஆனா பாக்குறோம் தமிழ்நாட்டில் நடக்கிற முக்கியமான சம்பவங்களுக்கு அவர் நேர்ல சென்று அது ஆறுதல் சொல்ல கூட இல்லை. அவரோட கையாலாகாத தன்மையாலதான் இந்த இது நடந்திருக்கு. இது இந்த ஆட்சியில முதல் முறை நடக்குது அப்படின்னா கூட அடுத்த முறை இது நடக்காம அவங்க தடுக்கணும், இப்ப அவங்க பொறுப்பேற்றுக்கிட்டு அதுக்கான நடவடிக்கை எடுத்தாங்கன்னா நம்ம வரவேற்கலாம். இப்ப கடந்த முறையும் இது நடந்து கள்ளச்சாராயத்தால பல பேர் இறந்ததுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு புது பேர் வேற, இப்ப இந்த பேர் சூட்டு விழாதான் அந்த திமுக ஆட்சி, இந்த ஆட்சியில வந்து நடக்கிறது எல்லாமே புதுசா பேர்களை கண்டுபிடிக்கிறாங்க. இத்தனை ஆண்டு காலம் இவர்கள் ஆட்சியில இருந்தாலுமே கூட இந்த ஆட்சியில வந்து புதுசா பேர்கள் சூட்டு விழா அப்படி நடத்துறாங்க. அந்த மாதிரி இந்த கள்ளச்சாராயத்தை விஷச்சாராயம் அப்படிங்கிறத வெற்றிகரமா வச்சுட்டாங்க. ஆனா அதை இவர்களால ஒழிக்கவே முடியல அப்படிங்கிறத நம்ம நிதர்சனமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல என்னன்னா இன்னும் மாவட்ட அந்த நிர்வாகம் ஆட்சி எந்த அளவுக்கு எந்த அவலத்துல இருக்குன்னா, இப்ப நமக்கு முன்னாடி பேசினவங்களே சொல்லிட்டாங்க, ஏற்கனவே ஒருத்தர் பாதிக்கப்பட்டும் அதை மறைக்கிறதுக்காக அந்த மூடி மறைக்க அதிகாரிகள் மட்டத்தில் அவருக்கு சொன்ன பொய்யின் காரணமாக இன்னும் பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்ப இது மிகப்பெரிய ஒரு அந்த உயிர்களுக்கு நேரடியா பொறுப்பு அவர்கள் தான். இப்ப கள்ளச்சாராயம் காய்ச்சறத இவர்களால தடுக்க முடியல, கையாளாத தன்மைங்கிறதையும் தாண்டி இவர்கள் வந்து அதை மறைக்க முயற்சி பண்ணி அந்த மெத்தனை போக்கால அதுக்கப்புறம் அவர்கள் வந்து நடவடிக்கை தீவிரமா எடுத்துருக்கணும். சரி, இதை மூடி மறைச்சாங்க, இவர்கள் வந்து சொல்ல விரும்பல, பத்திரிகைகளையும் பல பத்திரிகையில வரவிடாம தடுத்து இவர்கள் மூடி மறைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நடவடிக்கையாக எடுத்திருந்தா அதுக்கப்புறம் வந்து உயிர் சேதத்தையாவது தடுத்திருக்கலாம். அந்த சாவுக்காக வந்த இடத்துல பல பேர் முடிச்சதா இன்னும் உயிர் சேதம் அதிகமா இருக்குது அப்படிங்கிறத பாக்குறோம். அவ்வளவு பெரிய மோசமான சூழலுக்கு தள்ளி இருக்கிறாங்க. இதுக்கு யார் இந்த 10 லட்சம் கொடுத்து உடனே இந்த பிரச்சனையை முடிக்கணும் அப்படின்னு இதை முடிச்சிட்டாங்க. இது வரைக்கும் பார்த்தோம், ஒரு விபத்துலயோ இல்ல அரசோட நிர்வாக சீர்கேட நடக்கிற எத்தனை பேருக்கு வந்து இவ்வளவு இழப்பீடு கிடைச்சிருக்குன்னா நிச்சயமா இல்ல. ஒரு பேருந்து விபத்து நடக்குது, அதுல எத்தனை பேருக்கு எவ்வளவு நிதி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா இவ்வளவுலாம் கொடுத்தது இல்லை. கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தா உடனே 10 லட்சம். இது போன முறையே ட்ரெண்ட் ஆனது ஒரு மீம்ஸ். கடன் நெருக்கடியா இந்த கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தா 10 லட்சம் வீட்டுக்கு கிடைச்சிடும் அப்படிங்கிற மாதிரி இது அதே திரும்பவும் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். ஸோ மிகப்பெரிய ஒரு அவல நிலைக்கு போயிட்டு இருக்கு. டாஸ்மாக், குறிப்பா டாஸ்மாக்ல பார்த்தோம்னா இந்த ஒரு பக்கம் கள்ளச்சாராயமும் காட்டாரா போய்கிட்டு இருக்கு, இந்த பக்கம் பார்த்தோம்னா டாஸ்மாக்லயும் வந்து விற்பனை கூடிக்கிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட இந்த வருடம் வந்து 1800 கோடி ரூபாய் வந்து போன வருடத்தை விட அதிகமா வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 48,000 கோடி ரூபாய்க்கு வந்து
வருமானம் ஈட்டி இருக்கிற அப்படின்னு ஒரு பக்கம் வந்து இவர்கள் வந்து பெருமையும் பெற்றுக்கிறாங்க. இந்த மது விலக்கு துறைன்னு ஒண்ணு வச்சுக்கிட்டு அதை மதுவை வந்து ஊக்குவிக்கிற துறையா தான் இருக்குது. டாஸ்மாக்ல இருக்கிறதையாவது பண்ணாலும் பரவாயில்ல, கள்ளச்சாராயத்தையும் ஊக்குவிச்சுக்கிட்டு இருக்காங்க, அதுலயும் டார்கெட் வச்சிருப்பாங்க போல. இந்த கஞ்சா வேட்டை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தினாங்க. ஆனா பார்த்தா அந்த கஞ்சா விற்கிற அந்த இது ட்ரக்ஸ் விற்கிற ஆளையே கூட வச்சுட்டு கட்சியில முக்கியமான பொறுப்பு கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இந்த கள்ளச்சாராயத்தை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு அது மொத்த கான்ட்ராக்ட் இவர்களே குத்தகை எடுத்துட்டாங்க போல. திமுகவினரே மொத்தமா குத்தகை எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து தேர்தல் முடிச்சதுக்கு அப்புறம் 40 தொகுதியிலும் ஜெயிச்சதுக்கு அப்புறம் கேட்க ஆள் இல்ல, கேட்பாரற்று என்ன வேணா செய்யலாம். ஏற்கனவே கள்ளச்சாராய மரணங்கள் நடந்தும் இந்த சாதிக் ஒரு மாட்டியுமே கூட இவ்வளவு பெரிய சென்சஸ் ஆகியுமே கூட மிகப்பெரிய ஒரு சர்வதேச செய்தி ஆகியுமே கூட இவர்களுக்கு வந்து அந்த எப்படி 40 சீட்டை வந்து வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிற அந்த மெத்தனை போக்குதான். யாருமே எதிர்க்க ஆள் இல்ல, பணத்தை கொடுத்து ஓட்டை வாங்கி மீண்டும் ஆட்சிக்கு வந்துடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு அந்த எண்ணம் தான் வந்து பத்திரிகைகளையும் இவர்கள் வந்து மிரட்டி ஊட்டி வச்சிருக்கிறாங்க. இப்ப இந்த கள்ளச்சாராய விற்கிறவர்களை யார் மேலேயுமே இவர்களால் நடவடிக்கை எடுக்க முடியல. இப்ப நம்ம என்ன சொன்னார், எத்தனை குண்டாஸ் வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னு, அவர்களை எல்லாம் இது வரைக்கும் கைது செய்யவே இல்லை. ஒரு விவசாயி போராடினா பக்கத்து மாவட்டத்துல இருந்து இன்னொரு மாவட்டத்துல வந்து போராடினா உடனே வந்து குண்டாசு போட்டு அவரை சிறையில் அடைச்சு அந்த குண்டாசை உடைக்காம இருக்கிறதுக்கு பல வேலைகளை செய்யறாங்க. ஒரு யூடியூப்லயோ ஒரு பத்திரிகையிலயோ கருத்து இவர்கள் ஆட்சிக்கு எதிரான ஒரு கருத்தை சொன்னோம்னா பொய் கேஸ் போடுறது, குண்டாசை போடுறது, தொடர்ந்து வந்து அவர் வெளியவே விட பல பேரை வந்து முடக்கி வைக்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அதுல எல்லாம் கவனம் செலுத்துறாங்க. எதிராக ஒரு குரல் கொடுத்தா அந்த குரலை வந்து இவர்கள் கேட்க கூட செய்வது கூட அவர்களுக்கு நேரம் இல்லை. அவர்கள் எப்படி முடக்கலான்னு ஒட்டுமொத்த காவல்துறையும் ஏவி விடுறது, சமூக விரோதிகளை பிடிக்கிறதுல கொஞ்சம் கவனம் செலுத்தினா உண்மையிலுமே இந்த பெரிய பாதிப்புகளை தடுத்திருக்கலாம். பொன்வில்சன் சார், இப்போ ஒரு அபாயகரமான செய்திகளை இந்த கண்ணுக்குட்டி, சின்னத்துறை, மாதேஷ், மதனு, ஜோசப் ராஜா, விஜயா, தாமோதரன் இவர்களுக்கான தொடர்பு, கல்யாண வீட்டுக்கு சப்ளை எல்லாம் பேசணும், போலீஸ் ஸ்டேஷன், வருவாய்த்துறை அதிகாரி எல்லாம். இப்போ அடுத்த செய்தி என்னென்னா, அதாவது 200 லிட்டர் வந்து மெத்தனால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இது ஒரு எவ்வளோ பயங்கரமானது பாருங்கள். 5 ml அவ்வளோ ஆபத்துன்னு சொல்கிறாங்க விஞ்ஞானிகள். 200 லிட்டர். அப்புறம் இந்த ஆட்சியில் கிட்டத்தட்ட ஸ்டாலினுடைய அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, அவரே சொல்கிறார், கைப்பற்றப்பட்ட கள்ளச்சாராயத்தின் அளவு 16 லட்சம் லிட்டர் இது வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஊரல் எவ்வளோன்னா 28,79,000 லிட்டர் ஊரல், 1,42,19 லிட்டர் எரிசாராயம், 4 லட்சம் வழக்குகள். அப்போ இந்த சாராய மாஃபியாக்கள் ஒரு பெரிய தொழிற்சங்கத்தை ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தமிழ்நாட்டில் பல மாவட்டங்கள் நடத்துறாங்களா? கேள்வி இது நான் சொல்லல, மிஸ்டர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. லட்சக்கணக்கில் ஊரலையும் எரிசாராயத்தையும் மெத்தனாலையும் லட்சக்கணக்கான லிட்டர்கள் நீங்கள் இன்றைக்கு பிடிக்கிறீர்கள் அப்படின்னா, அப்போது இதையெல்லாம் வேரில் நீங்கள் அறுத்திருக்கணும். இல்லை, நீங்கள் கிளையாகி மரமாகி இலையாகி கனியாகி அந்த கனி விஷக்கனி வந்த பிறகு 53 பேர் இறந்த பிறகு நீங்கள் இப்போ வேற பிடிக்கிறதுல என்ன அர்த்தம்? நான் என்ன கேட்குறேன், இதே அறிக்கை தான் நீங்கள் கொடுத்தீங்க. போன வருடம் 11 இடங்களில் போலி மதுபான தொழிற்சாலைகள் கண்டுபிடிப்பு. ஏப்ரல் 2022 23 மார்ச் 23 வரைக்கும் 90,000 வழக்குகள், அதில் 9,000 பெண்கள் உள்பட 90,700 பேர் கைது. 15.25 கோடி மதிப்பு கள்ளச்சாராயம், எரிச்சாராயம், போலி மதுபானம் கைப்பற்றி அழிப்பு. எவ்வளோ? 15.25 கோடி. கிட்டத்தட்ட 1 லட்சம் வழக்குகள், 1 லட்சம் பேர் கைதாச்சுல்ல. இன்றைக்கு 2 வருஷம் கிட்ட ஆகுது. ஒரு வெள்ளை அறிக்கை நீங்க கொடுங்கல்ல. ஆமா, இந்த 1 லட்சம் பேர் கைது செய்தீங்களே, இவங்க என்னவா இருக்கிறாங்க? இன்றைக்கு அவங்க மேல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியாச்சா? வழக்கு நடந்துட்டு இருக்குதா? இல்லைன்னா கன்விக்ஷன் ஆயிட்டாங்களா? எத்தனை பேர் விசாரணை கைதியா உள்ள இருக்கிறாங்க? எத்தனை பேர் கன்விக்டட் தண்டனை கைதியா சிறை வாசனை அனுபவிக்கிறாங்க? எத்தனை பேர் ஜாமீன்ல வெளியே இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா 199 பேர் வெளியே தான் இருப்பாங்க. அவங்கெல்லாம் ரிப்பீட்டட் அஃபென்ஸா இதே வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. மறுபடியும் ரிப்பீட்டட் அஃபென்ஸ். அதுதான் சொன்னேன், இன்னைக்கு சின்னத்துறை மேல 70 வழக்கு இருக்கிறான். ரிப்பீட்டட் அஃபென்ஸை பண்றவரு எப்படி ஜாமீன்ல வெளியே இருக்கிறாரு? எப்படி வர்றாரு? மறுபடியும் தொழில ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஏதோ அரசியல்வாதிகளின் அழுத்தம் இல்லாம இந்த வேலை நடக்குமா? அதுதான் ஒரு கேள்வி. மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை ஆணையகம் இருக்கிறது, போதைப் பொருள் நுண்ணறிவு பிரிவு இருக்கிறது, மதுவிலக்கு அமலாக்க பிரிவு இருக்கிறது. இத்தனையே இருந்து ஒரு பக்கம் டாஸ்மாக்கும் இருந்து, நம்ம என்ன கேட்குறோன்னா, டாஸ்மாக் நீங்கள் வச்சிருக்கிறீங்களே, அதில் ஏன் அவங்களால குடிக்க முடியல அந்த ஏழைகள் அப்படின்னா, நீங்கள் இஷ்டத்துக்கு வரியை பெருக்கி அதுக்கு டார்கெட்டை வேற ஃபிக்ஸ் பண்ணி 2021-22
கிட்டத்தட்ட 37,000 கோடி வருமானம். அதே 22-23 பட்ஜெட்டில் பிடிஆர் சொல்கிறாரு 45,000 கோடி வருமானம் வந்துச்சு. அடுத்த வருஷம் டார்கெட்டு 50,000 கோடி. இப்படி டார்கெட்டை வட்டி ஒரு முறைக்கு 2 முறை விலைவாசியை ஏற்றி நீங்கள் அவங்களுக்கு சொல்லிட்டீங்கன்னா அந்த அப்பாவி மக்கள் எங்கே போகிறாங்க? எங்கே கிடைக்குதோ 250 ml 60 ரூபாய்க்கு கிடைக்குது, நீங்கள் 200 ரூபாய்க்கு விற்கிறீங்க டாஸ்மாகில், அங்கே போய் அந்த ஏழை குடிகார வாங்கி குடிக்கிறோம். நீங்கள் ஒரு பக்கம் டாஸ்மாகில் அவங்க குடிப்பதற்கு உற்சாகப்படுத்தி அடிமைப்படுத்தி விட்டு அந்த தமிழக மக்களை அடிமைப்படுத்தின பிறகு அவன் முதல் தடவையாக என்ன செய்கிறான்? 200 ரூபாய்க்கு வாங்கி குடிக்கிறான். அதுக்கப்புறம் வருமானம் இல்லை, அவன் எங்கே போவான்? அடிமை ஆயிட்டான். உடனே இந்த மாதிரி கிடைக்கிற இடத்துல வாங்கி குடிக்கிறான். அதனால இந்த இறப்பவர்களை பற்றி நம்ம சொல்லலை, அவர்கள் அப்பாவிகள். விற்பவர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? இப்ப இதுதான் கேள்வி. முதல் கட்ட விசாரணையில் தகவல் வருது. நான் நீ தான் பதில் சொல்ல போறீங்க. கண்ணுக்குட்டியை நேற்று சிபிசிஐடி விசாரிக்கும் போது கண்ணுக்குட்டி சொல்லுது ஒரு நாளைக்கு 1000 லிட்டர் விற்பாங்க. 1000 லிட்டரில் 1000 பேக்கெட் விற்பாங்க. 1000 பேக்கெட் என்னையா? அப்போ எவ்வளோ பேர் நாசமாகிட்டு இருக்கான்? கண்ணுக்குட்டி ரெண்டாவது சொல்கிறான், இப்போ அவங்ககிட்ட பிடிச்சது 60 லிட்டர் டியூப்பை பிடிச்சிருக்காங்க. 4 டியூப்பில் 2 டியூப்பில் 60 லிட்டர், மற்ற 3 டியூப்பில் ஒரு டியூப்பில் 60 லிட்டர், மற்றதில் 30 இதெல்லாம் பிடிச்சி வச்சுருக்காங்க. கொடுக்குற மாதிரி கொடுத்து விவகாரம் வருது. ஒரு நாளைக்கு 1000 பேக்கெட்னா இதுவரை உறுப்புகள் இழந்து சிறை சேதம் செய்யப்பட்டதை போன்று செத்து கொண்டிருந்த குடும்பங்கள் வழக்கம். எத்தனை பேர் மாற்றுத்திறனாளிகள் இன்னைக்கு உலாவிட்டு இருப்பாங்கல்ல, அவங்க நடைபெணமா உலாவிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கே தெரியாது. இந்த காரணம் தான் உடல் நலிவுற்று சோர்வுற்று அவன் செயல்பாடுகள் எல்லாம் இழந்து அவன் அடிமட்ட வேலைகள் செய்து அப்படியே காலத்தை ஓட்டிட்டு இருக்கான். இதற்கு அடிமைப்படுத்தியது யார்? இப்போ நீங்க சொல்ற ஒரு சின்ன கணக்கே போட்டா கூட 1000 பாக்கெட் விற்கிறானா, ஒரு பாக்கெட் 60 ரூபான்னு வித்துருக்கான். எப்படி விற்பான்? டெய்லி 60,000 ரூபாய் அவன் ஒருத்தனுக்கு வருமானம். அவனுக்கு மட்டும் இந்த 60,000 ரூபாய் வருமானம்னா அந்த கண்ணுக்குட்டி வீட்டை பார்த்தீங்கன்னா அங்கே திமுக படமும் இது கதவுல போட்டிருக்குது, உள்ளேயும் படம் வச்சிருக்காங்க. ஆமா, கண்ணுக்குட்டி இந்த மாதிரி நம்ம ஸ்டாலின் அவர்கள் படம் எல்லாம் வச்சிருக்கிற அனுதாபியா இருக்கலாம். ஆனா என்ன அப்படின்னா வீடு பார்த்தீங்கன்னா பெரிய அளவுல வசதி இருக்கிற வீடு மாதிரி தெரியல. அப்படிதான் இருப்பாங்க கண்ணுக்குட்டி. 60,000 சம்பாதிக்கக்கூடிய அளவு எந்த? அப்போ இந்த பணம் எங்க போகுது? ஒரு யார் முதலாளி? மாசம் 25 லட்சம் கணக்கு வருது. யார் முதலாளி? இதுக்கு தெரியலையே. யார் முதலீடு? சரி, யார் முதலாளிங்கிற கேள்விக்கு திரு பெரியவர் ஐயா யாரு நம்முடைய ராமதாஸ் என்ன சொல்றாரு? கார்த்திகேயனா திமுகவுடைய மாவட்ட செயலாளர் கார்த்திகேயன் தானே? ஆமா. சங்கராபுரம் எம்எல்ஏ உதயசூரியன். ஆமா. ரிஷிவந்திய எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகேயன். ஏவா வேலுவின் ஆதரவாளர். சரி, இப்ப இவன் பேரை சொன்ன உடனே அவங்க என்ன செய்யணும்? ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து எங்கள் மீது சொல்லப்படுகிற அபாண்டன்னு பதில் சொல்லி இருக்கணுமா இல்லையா? இதுவரை ஏன் சொல்லாமல் இருக்கிறார்கள்? சொல்ல முடியாதுல்ல. ஏற்கனவே அதான் சொன்னேன், சட்டமன்றத்திலே அந்த விவாதத்துக்கு வரும்போது குற்றப்பொருளா அவங்க பார்ப்பாங்கன்றதுக்காக தான் விவாதத்துக்கே எடுத்துக்கலையே. இதற்கு முன்னாடியே ஒரு பத்திரிகைக்காரர் நம்ம சங்கர் அவர்கள் போன வருஷமே சொல்லியாச்சு இவங்க 2 பேரை பற்றி இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு. அதனால் எல்லாமே உண்மை, அதாவது மேல் மட்டத்தில் கிளறுனா உண்மைகள் வெளியே வந்துடும். இவங்க தலையிட்டு விடுதலை செய்து வைக்கிறார்கள், மறுத்தால் காவலர்கள் பணியிட மாற்றம் செய்யப்படுகிறார்கள். அந்த காவலர்கள் என்ன பண்ணுவாங்க? காவலர்கள் கீழே இருக்கிறவங்க இந்த கள்ளக்குறிச்சி இருக்கிற போலீஸுக்கெல்லாம் அவனுக்கு பவரே இல்லையோ? ஆமா, பின்ன அதுதானே உண்மை. அதுதானே நாங்க என்ன செய்ய முடியுமா? அவர்கிட்ட போய் கேட்டா, ஒரு பிசிட்ட நான் என்ன ஆய்வாளர்கிட்ட கேட்டா நான் என்னையா செய்ய முடியும்? கர்ம வீரர் காமராஜர்கிட்ட இதை போல ஒரு ஏழை தாய் சொல்றா, என் கணவனை பிடிச்சிட்டாங்க. எதுக்காகமா பிடிச்சிட்டாங்க போலீஸு? சாராயம் வித்தான்னு பிடிச்சிட்டாங்க, இனிமேல் விற்க மாட்டாங்க, தயவுசெய்து கருணை காட்டுங்கன்னா அவர் என்ன சொன்னார்? கல் மனதோடு சொன்னார் காமராஜர். ஏம்மா, கொலைகாரனை கூட விட்டுடலாம், அவனால் ஒருத்தன் தான் சாவான். ஆனால் கள்ளச்சாராயம் விற்கிறவனை விட்டனா அவனால் 100கணக்கான பேர் சாவான், அவனை நான் விடவே முடியாது அப்படின்னு சொன்னவர் காமராஜர். இதில் ஒரு துயர சம்பவம் உலகத்தையே சிரியாவிலே இருந்து வரலாற்று சம்பவத்தில் ஒரு பெண் குழந்தை இறந்து கடலோரம் கிடந்ததே, அந்த சம்பவம் உலகத்தின் மனசாட்சியை உலுக்கியதல்லவா? நேற்று இந்த சம்பவத்தினுடைய மனசாட்சி என்ன தெரியுமா ஐயா? 3 குழந்தைகள், பெண் குழந்தைகள் அப்படியே நிற்கிறார்கள். தந்தையும் இழந்து தாயும் இழந்து சொந்த வீடும் இல்லாமல் பிணத்தை வைப்பதற்கு இடமில்லாமல் நடுவீதியில் பிணத்தை வைத்திருக்கிறீர்களே, இதற்கு என்ன கேள்வி? அதுவும் எப்படி தெரியுமா? இதுக்கு என்ன கேள்வி? அந்த 3 பேர் நீங்க சொல்றீங்களே, எப்படி அந்த 2 பையன் ஒரு பொண்ணு அப்பாவே அழுதுட்டு இருக்காங்க. அவங்க அப்பா குடிச்சிருக்காரு, அதை கிளாஸில் வாங்கி குடிச்சிட்டு மீதியே வச்சிருக்காரு ஒரு 1/4 கிளாஸ். அவங்க அம்மா அது ஓம வாட்டர்னு நினச்சி எடுத்து குடிச்சிருக்காங்க. பாருங்க,
ஓம வாட்டர்னு சொல்லி கசப்பாக இருக்குதானா குடிக்கும்போது ஓம வாட்டர் தான் குடிச்சிருக்காரு அப்படின்னு எடுத்து குடிச்சிருக்காங்க. 2 பேரும் இன்னைக்கு இறந்து போயிட்டாங்க. பிள்ளைகள் 3 பிள்ளைகளும் அப்பாவியாக நிற்குது. அனாதை. நேற்று வரைக்கும் முந்தானத்து வரைக்கும் தலைவர்கள் அரசியல்வாதிகள் எல்லாரும் வந்தாங்க. அதுதான் அவங்க கடமை. உதவி செய்யறது செய்ய முடியும் அவங்களால, எல்லாம் செய்கிறாங்க. நேற்று உறவினர்கள் வந்தார்கள், இன்றைக்கு ஒருவரும் இல்லை. 3 பிள்ளைங்க தனியாக உட்காந்துருக்காங்க. வில்சன், சர்வதேச வரலாற்றை நான் எழுதி கொண்டே இருக்கிறேன். இன்னைக்கும் எழுதியிருக்கேன். என்னுடைய பத்திரிகை உலகம் முழுவதும் போகிறது. நான் சொல்லுகின்றேன், சிரியாவிட கொடுமை இதுதான். இந்த படத்தினுடைய கொடுமை தான் சிரியாவை விட. 3 ஒரே அனாதையாய் நிற்குது. எங்கே போகும் ஐயா? தாய் தந்தையோடு பேசியிருந்தார். இரவு காலையில் தாயும் இல்லை தந்தையும் இல்லை. உறவு உற்றாரெல்லாம் நேற்றோடு போய்விட்டாச்சு. இன்றைக்கு தனியாக இருக்கிற அந்த பிள்ளைகள் எப்படி இருக்கும்? இதுதான் அந்த அந்த ஊரோட ஒட்டுமொத்த நிலைமையும் அப்படிதான். தந்தையை இழந்தவர், தாயை இழந்தவர், மகனை இழந்தவர், பெற்ற பிள்ளையை இழந்தவர், இப்படி அத்தனை பேர் அங்கே அனாதை நிற்கிறாங்க. அவங்களே சொல்கிறாங்க என்னென்னு, ஐயா எங்களுக்கு இலவச அரிசி கூட வேண்டாயா, நீங்கள் 1000 ரூபாய் கொடுக்க வேண்டாயா, தயவு செய்து இந்த கள்ளச்சாராயத்தை இதை ஒழிங்கய்யா முதல்ல. அதுதான் கேட்குறாங்க. ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லிடலாம். நீங்கள் அந்த படிச்சீங்க இல்லையா, மெத்தனால் கைப்பற்றப்பட்டது, எரிசாராயம் கைப்பற்றப்பட்டது, ஊரல் கைப்பற்றப்பட்டது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, மெத்தனால் எரிசாராயம்ங்கிறது ஏற்கனவே எங்கே இருந்தோ வாங்கிட்டு வந்த பொருள். ஊரல்ங்கிறது இட்ஸ் அ ப்ராசஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஊரல் என்ன கண்டுபிடிக்கிறது, ஊரலுக்கு அத்தனை பேருக்குமே தெரியும். அதான் எங்கே ஊரல் இருக்கா அதை கண்டுபிடிச்சி ஒழிச்சிருக்காங்க. ஊரல்ங்கிறது வந்து இட்ஸ் அ ப்ராசஸ். அவர் வந்து வெளிப்படையாக ஒரு ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கும்போது இப்போதான் கைப்பற்றப்படுகிற போது தான் நான் சொல்கிறேன், இது எனக்கு அதிசயம். இதை பெருமையோட மாநிலத்தினுடைய முதல்வர் சொல்கிறார், நாங்கள் இதெல்லாம் கண்டுபிடிச்சி அழிச்சோமே. இத்தனை ஊரல்கள் அப்படிங்கிற போது ஊரல்லாம் ஒரு நாளில் பண்ணுறதில்ல சரிங்களா, குறைஞ்சது 45 நாள் 50 நாள் 60 நாள் ஆகிறது ஊரல். அப்போ இது எத்தனை மாதமாக எத்தனை ஆண்டுகளாக தொடர்கிறது? இதெல்லாம் தான் அதிர்ச்சிகரமாக இருக்கிறது. நம்முடைய நாடு நம்முடைய மாநிலம் எங்கே போய் கொண்டிருக்கிறது. பேசுவோம் உங்கள்கிட்ட நான் 2வது வரேன். இளந்தமிழ் நீங்கள் சொல்லுங்க சார். இளந்தமிழ் சாருக்கு நான் கேள்வி வைக்க ஒன்றும் இல்லை, எல்லாவற்றையும் அவதானித்துக் கொண்டிருக்கேன். சொல்லுங்க. நீதிமன்றத்தில் கூட இதை பற்றி நீதிபதிகள் மிக கடுமையான ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. என்னன்னா, அண்மையில ஒரு ஆண்டுக்கு முன்னாடி மரக்காணத்துல இதே போல ஒரு சம்பவம் நடந்தது. அதுல இருந்து நீங்க கற்றுக்கொண்ட பாடம் என்ன, நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க, இதை தடுப்பதற்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு கேட்டிருக்காங்க. சார், அந்த வழக்கின் ஊடாகவே வந்து அரசு தலைமை வழக்கறிஞர் அட்வொகேட் ஜெனரல் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வந்து இங்க இந்த மாநிலத்துக்குள்ள எதுவும் கிடையாது, ஆந்திராவிலிருந்து கடத்தி வரப்பட்டிருக்கிறது இந்த மெத்தனால் என்கின்ற கெமிக்கல் என்று சொல்லியிருக்கிறார். அதே சற்று ஏறக்குறைய அதே நேரத்தில் சட்டமன்றத்தில் இந்த விவாதத்தில் பேசின முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு, இது வந்து பாண்டிச்சேரியிலேருந்து வந்ததா நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். நீங்கள் நல்லா பார்த்துங்க, அரசு தலைமை வழக்கறிஞர் இந்த மாநிலத்தினுடைய குரலாக நீதிமன்றத்தில் பேசுகிறார். ஒட்டுமொத்த மக்களுடைய பிரதிநிதியாக, இந்த அரசாங்கத்தினுடைய பிரதிநிதியாக பேசக்கூடிய ஒரு கருத்தையும் முதலமைச்சர் சட்டமன்றத்தில் இன்னொரு கருத்தையும் பதிகிறார் என்று சொன்னால் இவர்கள் ஒருவருக்கொருவர் தொடர்பு இல்லாம, ஒரு நிர்வாகத்திறன் இல்லாம, எந்த விதமான ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதற்கு எந்த தகுதியும் இல்லாதவர்களா இருக்கிறாங்களா, அல்லது ஆளுக்கு ஒரு பக்கம் பொய் சொல்லி மக்களையும் நீதிமன்றத்தையும் கூட ஏமாற்ற திசை திருப்புவதற்கு முயற்சிக்கிறார்களாங்கிற கேள்வி நமக்கு இருக்கு. இது மட்டும் இல்ல, அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா, நீங்க ஏற்கனவே போன சுற்றுல கேட்டீங்க, இந்த மாதேஷ் என்பவன் ஏற்கனவே இந்த மாதிரியான வழக்குல சம்பந்தப்பட்டவன், மரக்காணம் குறிப்பாக. மரக்காணத்துல இதே மாதிரி மெத்தனால் சப்ளை பண்ண மாதேஷ் அந்த சம்பவத்துல கைது செய்யப்பட்டு குண்டாஸ்ல அடைக்கப்பட்டு வெளியே வந்ததாக ஒரு தகவல் சொல்லுது. அது சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். நீ குண்டாஸ்ல இருந்தானா இல்லையாங்கிறது வேற. அதே நபர் பக்கத்துல இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி விழுப்புரம் பெரிய வேறுபாடு கிடையாது. பக்கத்துல இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சியில இன்றைக்கு அதே மாதேஷ் அந்த சப்ளை மெத்தனால் சப்ளை நடந்திருக்கு என்றால், தமிழ்நாட்டினுடைய இன்டெலிஜென்ஸ் அந்த நுண்ணறிவு பிரிவு என்ன மாதிரி வேலை செய்து கொண்டிருக்கிறது, மக்கள் எந்த அளவுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்காங்கன்னு பாத்துங்க. இப்ப சட்டம் ஒழுங்கை தாண்டி அதுல குறிப்பாக இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில மிக குறிப்பா இருக்கக்கூடியது இந்த போதை கலாச்சாரம். என்ன இல்ல தமிழ்நாட்டுல மெத்தப்பட்டமைங்கிறாங்க, கஞ்சாங்கிறாங்க. இன்றைக்கு இந்த ஊரல் கள்ளச்சாராயம் ஒரு பக்கம், மெத்தனால கொண்டு வந்து தண்ணியில கலந்தா அது ஒரு வகையான கள்ளச்சாராயம். எங்க போய் இந்த இந்த விஷயங்களை நாம் முறையிடுவது, இந்த அநியாயத்தை எங்கே போய் நாம் முறையிடுவது? நீதிமன்றத்துல ஒண்ணு சொல்றாங்க, மக்களிடம் ஒன்று சொல்லுகிறார்கள். இந்த பிரச்சனை முதல்ல வெளியே வரும்போது அந்த மாவட்ட கலெக்டரை வந்து சாமானிய மக்கள், பட்டி தொட்டில் இருக்கக்கூடிய கடைக்கோடியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து தெய்வமா பார்ப்பாங்க. கலெக்டர் வந்துட்டார் என்றால் அவர் வரக்கூடிய படோடாபம் என்ன, அவருக்கு வர டபேதார் என்ன, அந்த தடபுடல்கள் என்ன. அப்படிப்பட்ட ஒரு மனிதர்
ஒரு IAS படித்த மனிதர், இளைஞர் இப்படி இந்த அரசாங்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்று தன்னிச்சையா செய்தாரா அல்லது செய்ய வைக்கப்பட்டாரா, பொலிட்டிக்கல் பிரஷரோட செய்தாரா என்கிறது ஒரு மிகப்பெரிய வேதனையையும் அதிர்ச்சியையும் கொடுக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. இவங்க இந்த காவல்துறை அதிகாரிகள் மீது, இந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் மீது இடமாற்றம் என்பது மாத்திரம் ஒரு நடவடிக்கையாக, அல்லது பணி அந்த இடைநீக்கம் சஸ்பென்ஷன் என்பதோ இது பொருத்தமான நடவடிக்கை கிடையாது. நீதிமன்றம் இதை பார்த்து கொண்டிருக்கிறது. இன்னும் அந்த ஓய்வு பெற்ற நீதிபதியின் அவர் நடத்தக்கூடிய அந்த விசாரணை என்பது போதாது என்பது என்னுடைய கருத்து. நான் நேத்தே சொன்னேன், இது நிச்சயமாக உயர் நீதிமன்றம் இந்த பொதுநல வழக்கு போட்டிருக்கிறாங்க. அதை தாண்டி தாமாகவே ஒரு வழக்கை எடுத்து இதுக்கு ஒரு சரியான ஒரு கடுமையான சட்டத்தை போடுவதற்கும் இதை தொடர்ந்து கண்காணிப்பதற்கான ஒரு ஸ்டாச்சுட்டரி கமிட்டியவும் நீதிமன்றம் போட்டு, நீதிமன்றம் கண்காணித்தால் தான் ஒரு குறைந்தது ஒரு 5 ஆண்டு காலத்துக்கு கண்காணித்தால் தான் திமுகவுடைய இந்த அட்டூழியத்திலிருந்து தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும். ஏனென்று சொன்னால் கண்டிப்பாக மரக்காணம் சம்பவத்தை போட்டி முதலமைச்சர் என்ன சொன்னாரு, நாங்க ஹை லெவல் கமிட்டி போட்டிருக்கோம், டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல கமிட்டி போட்டிருக்கோம், வாரம் நாங்க மீட் பண்ணி இதை ரெவியூ பண்ண போறோம்னு சொன்னார். மரக்காண சம்பவத்துக்கு பிறகு எத்தனை முறை இது நடந்திருக்குன்னு முதலமைச்சர் சொல்லுங்க. சட்டமன்றத்துல கண்டிப்பாக சட்டமன்றம் நடக்குது. கண்டிப்பாக அவர் ஏதோ வார்த்தை அலங்காரமாக அங்க ஒரு அறிக்கையை படித்து விட்டு அதையும் தப்பும் தவறுமாக எழுதி கொடுப்பதை படித்து இந்த மாதிரியான வேதனை, இத்தனை உயிர்கள் ஏதோ ரொம்ப வேதனையா இருக்கு. 50 என்று படித்துக் கொண்டிருக்கும் போது 51 வருது. இன்னும் இது இந்த அரசாங்கம் கள்ளச்சாராய சாவு, விஷச்சாராய சாவு என்பதை மறைப்பதற்கு முதல் அந்த கேஸ் ரிப்போர்ட் ஆனப்பவே இவங்க முயற்சி செய்தார்கள் என்று சொன்னால், இன்னும் எத்தனை சாவுகளை மறைக்க காத்திருக்கிறார்கள், இன்னும் எத்தனை உயிர்களை காத்துக்கொண்டு பல பேர் இன்னும் வெளியே வராமல் இருக்கக்கூடியவர்கள் தேடி கொண்டு வர சூழ்நிலை இருக்கு. கிராமத்துல குடிசைக்குள்ள ஒளிஞ்சிருக்காங்க, பயப்படுறாங்க. கண்டிப்பா இப்படி இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் இந்த கண்டனத்துக்குரியதுங்கிறதை நான் பதிவு செய்வேன். நன்றி இளந்தமிழ், நீங்க சொன்ன கருத்து ரொம்ப முக்கியம். மாதைச்சேரிங்கிற ஒரு ஊர்ல இளந்தமிழ் நீங்க சொன்ன மாதிரி 5 பேர் இறந்திருக்கிறார்கள். ஆனால் பதிவில் 1 தான் இருக்கின்றது. 51 அல்ல, 70க்கு மேற்பட்ட மரணங்கள் என்று மக்கள் சொல்கிறார்கள். 120 அல்ல, 200க்கு மேற்பட்ட மக்கள் பேரலைஸ்டு யூனிட்டாக இருக்கிறாங்க. அதாவது செயல்பட முடியாமல் கண் பார்வை. அரசு மருத்துவமனையில் இந்த மரண எண்ணிக்கையை மாத்தி சொல்றாங்க. ஆமா, கரெக்ட். நம்ம நிகழ்ச்சியோட வச்சிருப்போம். சார், நிறைவு கருத்தை வைங்க ஐயா. நிறைவு கருத்து ஒன்று தான், மீண்டும் சொல்கிறோம். தயவு செய்து ஒவ்வொரு சம்பவம் முடிந்த உடனே ஒரு நாட்களுக்கு நடவடிக்கை, அதன் பிறகு அதை மறந்து போய்விடுங்கிற ரீதியில் இருக்கக்கூடாது. அதுதான் தொடர்ந்து சொல்லிகிட்டே வரும். மக்கள் அரசிடம் இதை எதிர்பார்க்கவில்லை. மக்கள் அரசிடமிருந்து ஒரு நல்ல விளைவில் எதிர்பார்க்கிறார்கள், நல்ல வாய்ப்புகளை எதிர்பார்க்கிறார்கள், நல்ல வாழ்க்கையை தருவார்கள் என்று எதிர்பார்க்கிறார்கள். அதற்கு முற்றிலும் மாறாக இது மாதிரியான ஒரு போதை கலாச்சாரம் பரவி வருவதை இன்னும் கடுமையாக இருக்க வேண்டும். ஆனால் நான் இது வரைக்கும் அப்படி பார்க்கல. நான் மீண்டும் சொல்கிறேன், திரும்ப சொல்கிறேன், தயவுசெய்து இதை ஒரு கொள்கையாக அறிவியுங்கள். நாங்கள் ஒரு மது இல்லாத தமிழகம், போதை இல்லாத தமிழகம், இதற்காகத்தான் நாங்கள் முயன்று கொண்டிருக்கிறோம், இதுதான் எங்களுடைய கொள்கை என்று அறிவிக்கட்டும்ங்கிறேன். நான் இன்றைக்கி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு, இதோட இவ்வளோ கொடுமை 44,800 கோடி நாங்கள் லாபம் என்று டாஸ்மாகில் புகழாரம் இன்றைக்கு வெளியாகிருக்கிறது. இவ்வளவு கொடுமையிலும் 44,800 கோடி என்று the proclamation has been made. ஒரு விஷயம், யாரு ஒரு பிரகடனத்தை அறிவித்திருக்கிறார். ஆனால் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்களேன், ஒரு அரசு இதுதான் எங்களோட கொள்கை, இதுவரைலாம் நாங்கள் போக போகிறோம் சொன்னாலே இது மாதிரியாக தவறு செய்வர்கள்லாம் கொஞ்சம் விலகி இருப்பார்கள். அதனால் அது மாதிரியான ஒரு விளக்கம் இதுவரையில் வரல, அது மாதிரி கொள்கை இதுவரையில் வரல. 2-3 நாட்களாக நானும் அதைத்தான் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறேன். இல்லை, எதுவாக இருந்தாலும் நாங்கள் கடுமையாக நடவடிக்கை எடுப்போங்கிறது வேண்டாம் எனக்கு. ஆனால் சித்தாந்த ரீதியான பிரகடனம் இருக்கு. ஆமாம், அப்படித்தானே. ஆமாம், கொள்கை ரீதியான பிரகடனம், கொள்கை பிரகடனம். போதை இல்லா தமிழகம் தான் எங்களுடைய இலக்கு. இதை நோக்கித்தான் நாங்கள் இதை விட ஒரு காந்தியவாதிட்ட வேற இன்னும் கேள்வி கேட்க நான் விரும்பவும் இல்லை. எனக்கு அது அரசியலை நான் உங்கள்கிட்ட கேட்கல. நம்ம ரொம்ப தெளிவாக என்னுடைய அருமைக்குரிய இளந்தமிழ் அவர்களும் ஐயா பொன்வில்சன் அவர்களும் ரொம்ப சிறப்பாக பேசியிருக்காங்க. இது மக்களுக்காகது, இது வேற எதுவும் எதிர்பார்த்தல்ல. ஜெயா+ கடமைகளை எங்களுடைய நிர்வாக தலைமையும் எங்களுடைய ஆசிரியர்களும் எங்களுக்கு கொடுத்த உரிமை அடிப்படையில் நாங்கள் மக்களுக்காகத்தான் பேசி கொண்டிருக்கோம். ரொம்ப நன்றி சார். ரஞ்சித் சார், உங்களுடைய நிறைய கருத்து. நிச்சயமா, அதாவது இந்த அரசு போன அரசு நடந்துச்சு, கடந்த காலங்கள்ல நடந்துச்சுன்னு பேசிட்டு இருக்கு. ஆனா இவர்கள் ஆட்சி காலத்துல இது 2வது முறை அப்படிங்கிறத கவனிக்க தவறுறாங்க. அப்ப ரொம்ப மெத்தனமா இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்றது என்னன்னா, இப்ப சமூக விரோதிகள் இருக்கதான் செய்வாங்க, அவர்களை தடுக்கிறதுக்கு தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கலாம். ஆனா சமூக விரோதிகள் கூடாரமா திமுக மாறி இருக்குது. அவர்களை காப்பாற்றி அவர்களை அரவணைத்து அது அவர்களோட ஒரு வியாபார
வியாபாரமா பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம். அரசாங்கம் வந்து ஒரு பெரிய பெரிய தொழில் நிறுவனங்களோட சேர்ந்து ஒப்பந்தங்களை போட்டு இங்க வேலை வாய்ப்புகளை கொடுத்து வருமானத்தை ஈட்டுறதை பண்ணுவாங்க. ஆனா திமுக அரசு போதைப் பொருள் விற்கிறவங்களோடையும் கள்ளச்சாரம் விற்கிறவங்களோடையும் தான் ஒப்பந்தம் போட்டு அவர்களுக்கு வந்து எந்த ஒரு வழக்குகளும் இல்லாம சுதந்திரமா நடமாட விட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கறத பாக்குறோம். போதைப் பொருள் கூட ரொம்ப நெருக்கடியான விஷயம், கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா கள்ளச்சாராயம் போன்றதெல்லாம் வந்து ஊருக்குள்ள காய்ச்சறாங்க அப்படின்னா தெரியாம இருக்க போறதில்ல. இப்ப நம்ம சொன்ன மாதிரி மெத்தனால் கடத்துறாங்க அப்படின்னா அது எப்படியோ ஒரு பாடரை தாண்டி வரும்பொழுது சில பல இதை வச்சு கடத்திட்டு வந்துடுறாங்க. ஆனா நீங்க ஒரு ஊர்ல வந்து அதை நீங்க சொன்ன மாதிரி ஊழல் போட்டு அதை செய்ய மிகப்பெரிய ஒரு நீண்ட நெடிய ஒரு ப்ராசஸ். அதை செய்யும் பொழுது ஊர்ல தெரியாம இருக்க போறதில்ல. அப்ப அதிகாரிகளுமே கூட இதை தடுக்க முடியும். ஆனாலும் அவர்கள் தடுக்க முடியாத அளவுக்கு கைகள் கட்டப்பட்டிருக்கு. ஏன்னா மேல இடத்துல இருந்து அந்த உத்தரவு வந்திருக்கு. எம்எல்ஏக்களும் அமைச்சர்களுமே அதுக்கு வந்து பக்கபலமா இருக்கிறாங்க. கட்சியோட நிர்வாகிகளே வந்து தலைமை தாங்கி நடத்தி கொடுக்கறதுனால எந்த வழக்குகளுமே பதிவாகாமலும் கண் துடைப்புக்காக ஒரு சில வழக்குகளை போட்டுட்டு இப்ப நம்ம பார்த்தோம். மாவட்ட நிர்வாகமே வந்து என்னங்குது, இது வந்து கள்ளச்சாராயத்தால சாவல அப்படின்னு ஒரு அபண்டமான ஒரு பைய சொல்லி இன்னும் பல பேர் உயிர்களை பறிச்சிருக்காங்க. அந்த மாதிரி இந்த பொறுப்பேற்க தவறுறதும் பொறுப்பேற்க தவறுறதுன்னு இல்ல, இவர்கள் தான் அதை வந்து முன்னின்று நடத்துறாங்க அப்படிங்கிறது தான் பிரச்சனை. சோ இதை வந்து இதுலயும் மக்களோட உயிரை பறித்து பணத்தை சம்பாதிக்காம மக்களோட நல்லதுக்காக ஏதாவது செய்யுமான்னு பார்ப்போம் இந்த அரசு. கண்டிப்பாக எடுத்துக்கொள்கிறேன் ரஞ்சித். பொன்வில்சன் நிறைவாக ஒரு கருத்து. அதாவது வேலியே பயிரை மேயும் போது தான் விளைநிலங்களை குறை சொல்லி பிரயோஜனம் கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், இந்த அரசாங்கம் எடுக்க வேண்டிய நடவடிக்கை என்னென்னா, பட்டி தொட்டி எங்கும் எங்கேயும் கள்ளச்சாராயம் இருக்கக்கூடாது. இதில் சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகள் தன் கட்சிக்காரர்களாக இருந்தாலும் இரும்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும், முதல் விஷயம். ரெண்டாவது என்னன்னா, டாஸ்மாக் வருமானத்தில் தான் அரசாங்கம் நடக்கணும் அப்படின்ற கொள்கையை தயவு செய்து மாற்றுங்க. டாஸ்மாக்ல வரி விதிக்காதீங்க அந்த மக்களுக்கு. அந்த வருமானத்தை நிறுத்தினீங்கனாலே மக்கள் குடிப்பதை நிறுத்தி விடுவார்கள். எனவே அரசாங்கம் என்னன்னா, தான் தள்ளாடக்கூடாதுன்றதுக்காக 1/3 நீங்க டாஸ்மாக் வருமானத்தை வச்சு தான் தள்ளாடக்கூடாது என்பதற்காக மக்களை தள்ளாட வைக்காதீர்கள். அரசாங்கம் உயிரோடு இருக்க வேண்டும் என்பதற்காக மக்களை மரணிக்க வைக்காதீர்கள். இது ரெண்டாவது. மூன்றாவது ஒரு வழி இருக்கிறது. விவசாயிகள் தென்னை மரமும் பனை மரமும் பட்டு போகிறது. அதை உயிர்ப்பிப்பதற்காக என்னருமே கள்ளுக்கடையை திறந்தால் கூட தவறு கிடையாது. எனவே அரசாங்கம் இதை மனதில் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் பேய்கள் அரசாண்டால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் என்ற பழமொழிதான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை பார்த்து நினைவுக்கு வரும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப நன்றி. இறுக்கமான மனதோடு பேசினோம். இங்கே ஒவ்வொருத்தரும் உணர்வுபூர்வமாகவே பேசினோம். இது அரசியல் அல்ல, அரசியல் களமும் அல்ல. உறைந்து போன உறவுகள், உடைந்து போன உறவுகளின் வாழ்வுக்கு இது முதலும் கடைசியாக இருக்க வேண்டும். இதுதான் என்னுடைய பிரார்த்தனை. ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி இந்த அரசுக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் கருணையோடும் இரக்கத்தோடும் இந்த செய்தியிலே அரசின் காதுகளில் விழ வேண்டும். இந்த நிகழ்ச்சியிலே எங்கோடு கலந்து கொண்ட மரியாதைக்குரிய பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி, பொன்வில்சன், இளந்தமிழ் ஆர்வலர் ரஞ்சித், உங்கள் அனைவருக்கும் உளப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான். ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.